குட்டீஸ் ப்ளீஸ் அப்படியே சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோவை நீங்க தவறாம பார்க்கலாம். ஒரு ஊரில் பசு ஒன்றை விவசாயி ஒருவர் வளர்த்து வந்தார். அந்த பசு அனைவரிடமும் மிகவும் அன்பாக பழகும். அன்புடன் பாலை அந்த விவசாயிக்கு கொடுத்து வந்தது. விவசாயியின் குழந்தைகளிடமும் அன்புடன் பழகி வந்தது. அது தன் முதலாளி வீட்டில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த பசு காட்டுக்கு சென்று புற்களை சாப்பிட்டு கொண்டு இருந்தது. அப்போது ஒரு புலி அந்த பசுவை பார்த்து அதை வேட்டையாட நினைத்தது. புலி தன்னை தாக்க வருவதை கவனித்த பசு ரொம்ப அமைதியாக பயத்தை விட்டு புலியிடம் பேச துவங்கியது. புல்லை எப்படி சாப்பிட வேண்டும் என்று கூட தெரியாத அப்பாவி. நான் திரும்பி போகவில்லை என்றால் அவனால் பால் குடிக்க முடியாது. அதனால் நீங்கள் அனுமதி கொடுத்தால் அவனுக்கு நான் போய் பால் கொடுத்து விட்டு திரும்பி இங்கே வந்து விடுவேன். அப்புறம் நீங்கள் சொன்னதை தாராளமாக சொன்னபடி என்னை சாப்பிடலாம் என்றது பசு. பசு சொன்னதை கேட்டு புலி சத்தமாக சிரித்து சொன்னது, என்னிடமிருந்து நீ தப்பிச் செல்ல நினைக்கின்றாய். அதற்காக பொய் சொல்லுகின்றாய். நான் ஒன்றும் நீ நினைப்பது போல் முட்டாள் இல்லை என்றது மூர்க்கமான புலி. அதற்கு பசு புலியிடம் மிகவும் கெஞ்சி சொன்னது, இல்லை இல்லை, நான் பொய் சொல்லவில்லை. பொய் சொல்லுவதை விட செத்து போயிடலாம். எல்லோரும் ஒரு நாள் செத்துதான் போக வேண்டும். இன்றைக்கு உங்க பசிக்கு கண்டிப்பாக நான் சாப்பாடா இருப்பேன். தயவு செய்து என்ன ஒரு முறை என் பிள்ளைய போய் பார்க்க விடுங்க. என் குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு உடனே திரும்பி வந்துடுவேன். இதுதான் என்னோட கடைசி ஆசை என்றது. அதற்கு புலி கொஞ்ச நேரம் விட்டு அந்த காட்டில் இருக்கின்ற விலங்குகள் எல்லாம் எவ்வளவு உண்மையாக இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள நினைத்தது. அதனால் பசு தன் குட்டிக்கு பால் கொடுக்க அனுமதி கொடுத்தது புலி. உடனே பசுமாடு தன்னுடைய கிராமத்திற்கு சென்று தன் குட்டிக்கு பால் கொடுத்துவிட்டு அதனிடம் சொன்னது, என்னோட செல்ல குட்டியே, நீ நல்லா எல்லோருக்கும் உதவி செய்யணும். யாரிடமும் பொய் சொல்லக்கூடாது. நீ எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். நான் போய் வரட்டுமா என் செல்லமே என்றது. பின்னர் தன் வார்த்தையை காப்பாற்ற காட்டுக்கு திரும்ப சென்று புலியின் முன்னால் நின்றது. பசுவை பார்த்ததில் புலிக்கு ஒரே ஆச்சரியம். அதே நேரத்தில் புலி யோசித்தது, இந்த பசு தன் வாழ்க்கையை விட அது சொன்ன வார்த்தைகளுக்கு மிகவும் மதிப்பு கொடுத்திருக்கின்றது. இந்த பசுவுக்கு தீங்கு கொடுப்பது மிகவும் தவறு என்று யோசித்தது. நீ உன்னுடைய நேர்மையை நிரூபித்து விட்டாய். நீ சந்தோஷமாக சென்று உன் குழந்தை கூட வாழ். இனிமேல் என்னால் உனக்கு எந்த தீங்குமே வரவே வராது என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டது. உடனே அந்த பசுவும் தன்னுடைய கிராமத்திற்கு சென்று தன் குட்டியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. இந்த கதையின் நீதி என்ன? நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் நல்ல நிலைமைக்கும் செல்ல முடியும் என்பதுதான்.